சட்டம் ஒழுங்கு சீரழிவை எப்படி தடுக்க போகிறோம், போதைப்பொருள் தடுமாற்றத்தை எப்படி நாம் நிறுத்த போகிறோம் என்று ஒன்றும் நமக்கு புரியவில்லை. எங்களுக்கு சாதி வேண்டாம், நீதிதான் வேண்டும் என்று லாக்அப் டெத்துக்கு போர்க்குரல் எழுப்பிய நம்ம பிள்ளை விஜய் இப்போ எங்கே இருக்கார் என்றே தெரியவில்லை. ஆக இன்றைக்கு தமிழகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? அணைகளிலே தண்ணீர் பற்றாக்குறை, பாசன ஏரிகளிலே பற்றாக்குறை, நிதி நிலைமையிலே பற்றாக்குறை, கடன் அளவோ வானளவு உயர்ந்திருக்கிறது. இந்த நிலையிலே கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் கிணத்தில் போட்ட கல்லாக கிடக்கிறது. இதிலே 3 நாட்கள் 4 நாட்கள் திடீரென்று தலைமைச் செயலகத்திலே தலை காட்டாமல் தலைமறைவாகி விடுகிறார் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். ஆகவே கோமாளி கூட்டத்திடம் இந்த கோட்டையை ஒப்படைத்தால் கோட்டையிலே ஓட்டை விழுந்து விடுகிறது என்பதற்கு தான் இன்றைக்கு உயர்நீதிமன்ற கோர்ட்டின் தீர்ப்பு தலையிலே உச்சந்தலையிலே ஆணி அடித்ததை போல மக்களின் பக்கம், சட்டத்தின் பக்கம், நியாயத்தின் பக்கம், தர்மத்தின் பக்கம் தான் ஆட்சி சக்கரம் சுழல வேண்டுமே தவிர தாவேகா கட்சியை வளர்ப்பதற்கு அரசு இயந்திரத்தை பயன்படுத்தினால் இப்படித்தான் சம்பட்டி அடி கிடைக்கும் என்பதற்கு இந்த நீதி அரசர்களின் தீர்ப்பே சாட்சியாக இருக்கிறது. மொத்தத்தில் கோமாளிகளின் அரசாட்சி தமிழகத்திலே இன்றைக்கு நடைபெறுவதை பார்த்து அண்டை மாநிலங்கள் சிரிப்பாய் சிரிப்பதை நாம் என்னவென்று சொல்வது?